வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு பொடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அருள்மிகு மகா காளியம்மன் ஆலயம் கோப்பைம்பேராலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கேன். 956வது ஆலயமாக இந்த ஒரு பெரிய காம்பவுண்டில் இருக்கிற காளியம்மனை பார்க்குறது மிகப்பெரிய விசேஷம்தான். இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சிலைகளை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு, அந்த சிலைகளுக்கு அடியில் பார்த்தோமா கீர்த்தா யுகா, தேர்த்தா யுகா, துவாபர யுகா, கலியுகான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாமிகளும் அந்தந்த யுகத்தில் வந்திருக்காங்கன்னு சொல்கிற அடையாளப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் மெயினாக பார்த்தோமா காளியம்மனை வச்சு தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வரும்போது அம்பாலோட தரிசனம் கிடைக்கல, இருந்தபோது அம்பாலோட ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு பெரிய பாக்கியமாக தான் கருதுறேன். இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆலய தலைவர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசுங்க. அவர் இந்த உலக ஞானத்தை பற்றி அவ்வளோ விஷயத்த சொல்லுவார். எப்படி தெய்வங்கள் உருவாவணுச்சு, எந்த வகையில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார். அது உங்களுக்கு வந்து பெரிய கூஸ்பமாக தான் இருக்கும். இந்த ஆலயத்தோட ஒரு பிடி மண்ணோட அவர் சொல்கிற விசேஷமே நம்மளுக்கு நிறைய தெளிவுகள் வந்துடும். உலகத்தை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ நம்ம எப்படி வாழணும், ஒரு மனிதனாக வாழணும், அவ்வளோ விஷயங்கள் கருத்தாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் ஒரு நாள் வந்து ஒரு பாட்காஸ்ட் செஷனில் நான் நினச்சி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இதே எல்லையிலேருந்து கடந்த ஒரு எபிசோடில் தாப்பால் இந்த கோவிலை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு பலரும் சொல்லியிருந்தாங்க. அந்த நாளில் வந்து கோவில்காரங்கிட்ட என்னால் அணுக முடியல. இந்த தடவை கோயில்காரங்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். 957வது ஆலயமாக ஸ்ரீ தண்டாயுதபாணி ஹிந்து தேவஸ்தான பரிபாலன் சபா தாப்பா பேரால இருக்கின்ற இந்த ஒரு முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த முருகர் ஆலயம் தாப்பா ஜெகநாத ஆலயமும் பக்கம்தான். ஆனால் இந்த ஆலயம் வந்து ஒரு வளவில் இருக்கும். அதை பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் நேராகவே அந்த வளவுக்குள்ளே வளையாமல் நேராக விட்டிங்கன்னா நேராக முருகர் கோயிலுக்கு வந்துருக்கீங்க. இந்த ஆலயம் மிக பழமையான ஆலயம். ஆனால் இன்னமும் அழகாக வச்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வர நேரம் வந்து முருகரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இன்னும் திருக்காப்பு வந்து திறக்கலை. அவங்களோட ஸ்தல விரிச்ச மரம் ஒன்று இருந்துச்சு, அது பட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு மரத்தை வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துலேருந்து தான் ஒரு படி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பயணத்தில் இவங்களோட ஆலயத்துலேருந்து ஒரு படி மண்ணை கொடுக்கறதுக்கு. தாப்பாவில் வந்து பல ஆலயங்கள் இருக்குது. அதில் சில ஆலயங்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடச்சி, அதிலும் குறிப்பாக தாப்பா ரோட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்தை நீங்கள் சந்திச்சுட்டு தான் போவீங்க. ரோட்டு ஓரத்தில் ஒரு சின்ன மலைமேட்டில் இருப்பார். இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். பிக்கன்கத்தா தாப்பா ரோட் தாப்பா பேரால் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 958வது ஆலயமாக நம்மளோட சாயில் ப்ராஜெக்ட் நிற்கிறோம். கோவில்காரங்களும் இருந்திருந்தாங்க, அனுமதி கேட்டிருந்தோம், அனுமதி கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தாப்பால விளக்கு இல்லாத காலகட்டத்தில் இந்த எல்லசாமி கிட்ட வணங்கி தான் அந்த அகல் விளக்கோ இந்த தீப்பந்தமோ எடுத்துட்டு இந்த இடத்துல போவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த எல்லசாமி வந்து பாதுகாப்பு கொடுப்பாராம். தாப்பாக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக தாப்பா ரோட் ட்ரெயின் ஸ்டேஷன் பார்ப்பீங்க. அந்த தாப்பா ரோட் ட்ரெயின் ஸ்டேஷன் பின்புறத்தில் வந்து ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்துக்குள்ள கடைசி எண்டில் பார்த்தோமா இந்த ஒரு கோவில் இருக்குது. இந்த ஆலயம் பேர் ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயம். 959வது ஆலயமாக இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமான கருதுறேன். மண் இருக்கிற தகவலை கொடுத்த பிறகு கோவில்காரங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காரணம், இந்த கோயிலும் வந்து மண் எடுக்குன்னு சொல்லிட்டு உங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சிருந்தோம். பட் எங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. பட் அம்பாலே வர வச்சிருக்காங்க சொல்லலாம். அம்பாலோட தரிசனம் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருந்துச்சு, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. இவங்களோட சின்ன ஆலயம்தான், ஆனால் தெய்வத்தை பாருங்க அவ்வளோ விசேஷமாக இருக்காங்க. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க போகிறேன், அனுமதி கொடுங்க சொல்லும்போது தாராளமாக அம்பாளுக்கு கொடி ஏற்றுற மண் இருக்குது. அதாவது கொடி ஏற்றுறதுக்கு அந்த குழி பறிப்பாங்களா, அந்த குழியிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்குங்க, இது அம்பாலோட மண், அது உங்களுக்கானதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பகவதி அம்மன் உங்களோட குலசாமிகளா, கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வந்து உங்களோட பூஜைகளை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட தலைமுறை செழிச்சு நிற்கும். அது மட்டும் இல்லாமல் பக்த பெருமக்கள்லாம் கூகுளில் நீங்கள் தட்டி பார்த்தாலே இந்த ஆலயம் வந்து லொக்கேஷன் கொடுத்துரும். நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து உங்களோட பூஜைகள் செய்யலாம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னும் நிறைய ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. See you soon. Bye.